ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு கீஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ அகெயின் நான் வந்து ஒரு புது டாப்பிக்கோட வந்திருக்கேன். ஸோ நான் எந்த டாபிக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்னோட டீம் அண்ட் என்னோட கொலீக்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வந்த சஜஷன் கூகுள் டேட்டா ஸ்டுடியோ. எதுக்காகனா, ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ, உங்களுக்கு தெரியும். அதை உங்களுக்கு நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ண தேவையில்ல. இட்ஸ் அ ஃப்ரீ திங். யூ கேன் டைரக்ட்லி ஜஸ்ட் லாகின் டு அண்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அலாங் வித் ஆப்ஸ் வித் எனக்கு வந்து இன்னொரு சீரீஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதில் ரொம்ப ஃபேவரட்டாக என்னோட லிஸ்ட்டில் எப்பயுமே இருக்கிறது அண்ட் ஈவன் என்னோட கொலீக்ஸ், என்னோட டீம்மேட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறது வந்து கூகுள் டேட்டா ஸ்டுடியோ, விச் இஸ் நவ் லூக்கர் ஸ்டுடியோ. ஸோ எதுக்காக லூக்கர் ஸ்டுடியோ அப்படின்னா, நீங்கள் லூக்கர் ஸ்டுடியோக்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் போட்டு அவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக லாகின் பண்ணி உங்கள் டேட்டாவை போட்டு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து நாட் ஃபார் பிகினர்ஸ். நான் பிகினர்ஸ் டார்கெட் பண்ணி இந்த பண்ணலை. ஆல்ரெடி டேட்டா ஸ்டுடியோ கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் பவர் பிஐ பற்றி ஒரு சின்ன ஐடியா இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் வாட் இஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படின்றத ஒரு ஐடியாவாக இருக்கும். அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ லூக்கர் ஸ்டுடியோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரம் கூகுள். யூ கேன் கனெக்ட் மல்டிபிள் கனெக்டர்ஸ் அண்ட் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், வாட் டேட்டா யூ வாண்ட் டு விஷுவலைஸ். பட் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும்னா, பவர் பிஐல கிடைக்கிற ஒரு 50 to 60 எடுத்துக்கலாம், 60 or 70 எடுத்துக்கலாம். 70% ஆஃப் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டாஸ்க்கை உங்களால் லூக்கர் ஸ்டுடியோலே பண்ணிட முடியும். ஸோ தட் இஸ் கேரண்டி. ஸோ லூக்கர் ஸ்டுடியோ நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இதோட சீரீஸ் கண்டினியூஸ் ஆகும். ஜஸ்ட் இப்போ நான் ஒரு ஓவியூ மட்டும் சொல்கிறேன். ஸோ லூக்கர் ஸ்டுடியோ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக டேட்டா விஷுவலைசேஷன். உங்கள்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதை வந்து சார்ட்ஸ் லைக் பிவட் டேபிள்ஸாவோ, இல்லை வந்து பார் சார்ட், ஸ்டாக்கட் பார் சார்ட், டைம் சீரீஸ், லைன் சார்ட், இந்த மாதிரி உங்களால் பை சார்ட், டோனட்டர், இந்த சார்ட்ஸில் உங்களால் டேட்டா விஷுவலைஸ் பண்ண முடியும். வெரி சிம்பிள் வேல சொன்னால். அண்ட் டேட்டா இன்டெகிரேஷன், டேட்டாவை இந்த ஆப்போட லூக்கர் ஸ்டுடியோட கனெக்ட் பண்ணால் தானே அதை விஷுவலைஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்தா இதில் வந்து கூகுளே வந்து அரௌண்ட் 30 ஒரு 32 கனெக்டர்ஸ் கொடுக்குறாங்க, விச் இன்க்ளூட்ஸ் கூகுள் அனலிட்டிக்ஸ், சர்ச் கன்சோல், கூகுள் ஆட்ஸ், யூடியூப் அனலிட்டிக்ஸ் அண்ட் சம் அதர் தேர்ட் பார்ட்டிஸ் ஆல்சோ அவைலபிள். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சது வந்து கூகுள் சர்ச் கன்சோல், கூகுள் அனலிட்டிக்ஸ் அண்ட் பிக்வெரி. இது மூணுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் பிக்வெரி, யூ நோ தட் இட் இஸ் அ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இன்ஜின். உங்களுக்கு எந்த டேட்டா வேணாலும் நீங்கள் அதை லோட் பண்ணி இதில் விஷுவலைஸ் பண்ணலாம். எஸ்கியூஎல் குவரிஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டான ரன் ஆகும். அண்ட் ரியல் டைம் ரிப்போர்ட்டிங்ன்றது டேட்டாவோட வேலிடேஷன்ஸை பொறுத்து. டேட்டா ரியல் டைமில் வந்துச்சுன்னா அதில் ரியல் டைமில் விஷுவலைஸ் ஆகும். ஸோ அதை நான் ரியல் டைம் ரிப்போர்ட்டிங்னு போட்டிருக்கேன். ஸோ அடுத்து கஸ்டமைசபிள் ரிப்போர்ட்ஸ். எஸ், யூ கேன் ஸ்கெடியூல், யூ கேன் கஸ்டமைஸ் த ரிப்போர்ட் அண்ட் யூ கேன் ஃபில்டர் த காம்பனன்ட்ஸ் இன்சைட் ஈச் அண்ட் எவ்ரி ரிப்போர்ட் பை யூசர். அதையும் உங்களால் பண்ண முடியும். அது எப்படின்றத ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். கொலாபரேஷன் அண்ட் ஷேரிங் இஸ் அ வைட்டல் பாயிண்ட். Why I'm saying that, இப்போ நான் என் டீம் கூட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு டேஷ்போர்டில் 5 to 6 people தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பிகாஸ் யூ நோ தட் ஒரு டேஷ்போர்ட்னா இட் வில் நாட் ஹேவ் ஒன்லி ஒன் பேஜ், இட் வில் ஹேவ் சம் அரௌண்ட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் பேஜஸ். அதில் நிறையா இருக்கும், செக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இப்போ ஃபேஸ்புக்குன்னு எடுத்தாலே ஃபேஸ்புக்கே 3 பேஜ் ஆஃப் டேஷ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்ஸ்டாகிராம்னா அதுக்கு ஒரு 2 போகும். கூகுள் அனலிட்டிக்ஸ் சொல்லவே நான் மினிமம் 6 to 7 போகும். அது எல்லாரும் ஒருத்தர் பண்ண முடியாது. ஐ கேன் இன்வைட் மை டீம் அண்ட் தே கேன் எடிட் அண்ட் ஈஸியாக நான் ஷேர் பண்ணிடுறேன் என்னோட கிளைண்ட்டுக்கு இந்த டேஷ்போர்டை. தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஒன் திங். இந்த இன்டராக்டிவ் டேஷ்போர்டு வந்து கிளைண்ட்டுக்கு அழகாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது அந்த கிளைண்ட்டோட மைண்ட் செட்டை நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன டேட்டாவை காமிச்சா தே வில் கெட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா நம்ம ரிசல்ட் எடுத்துகிட்டு வர்றதுன்றதை விட அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் நம்மளோட ஸ்கில்லே இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நான் போக நான் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், டேட்டா விஷுவலைசேஷனாக இருக்கட்டும், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஆர் கிளைண்ட் இன்ட்ராக்ஷன், இவங்க கூட இதில் வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டிஸ்கிரைப் பண்ணுறேன். அதை எப்படிலாம் நான் சால்வ் பண்ணேன் யூஸிங் இன்டெலிஜென்ஸ் டூல் ஆர் ஆட்டோமேஷன் டூல், மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டூல். லைக் நான் இப்போ நம்ம இன்னொரு சீரீஸ் கூட பண்ணிட்டு இருக்கோம், ஆப்ஸ். அது மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நான் அதை சால்வ் அவுட் பண்ணேன் அப்படின்றத சீரீஸாக நான் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. த வீடியோவோட கோர் வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருந்தாலும் ஜஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் டார்க் மோடு கூகுள் அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட். ஓகே, ஒரு கூகுள் அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்டு வந்து டேட்டா ஸ்டுடியோவில் இம்போர்ட் பண்ணி எப்படி வந்து ஒரு டார்க் மோடில் பண்ணுறது, ஒரு பேசிக்ஸ், ஜஸ்ட் ரொம்பலாம் இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு டேஷ்போர்ட்
பார்த்தா உடனே டேட்டா வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டேஷ்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோவில் ஆரம்பிக்கிறேன். போக போக நானே வந்து அந்த வீடியோ இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பண்ணுவேன். அதில் காம்ப்ளெக்ஸான சார்ட்ஸு, காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். google.com and search for Looker Studio. கூகுளில் சர்ச் பண்ணிடுவோம். நீங்கள் போன ஃபர்ஸ்ட் லிங்க் அதுதான் வரும், லூக்கர் ஸ்டுடியோ. முன்னாடி டேட்டா ஸ்டுடியோன்னு வச்சுருந்தாங்க, இப்போ லூக்கர்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியாச்சு. கூகுள் சைடில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, சாரி, நான் ஏதோ சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். லெட்ஸ் கிரியேட் அ நியூ blank report. ஸோ இதுதான் கேன்வாஸ். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் இங்கே காட்டுறது வந்து கனெக்டர், பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அது கேன்வாஸ். ஜஸ்ட் சேஞ்ச் ரிப்போர்ட் நேம் பண்ண முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவை தான் கனெக்ட் பண்ணணும். கூகுள் அனலிட்டிக்ஸ் என்னோட டேட்டாவை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஐ டோன்ட் ஹாவ் மச் டேட்டா பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் வெரி க்ளீன். ஸோ தட்ஸ் வை நான் பெரிய டேட்டா இருக்கிறது எதுவுமே எடுத்துகிட்டு வரல. சின்ன டேட்டாஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேக்கிங் சம் டைம், யூஸ்வலி டக்குன்னு கனெக்ட் ஆகிடும். ஓகே, அகெயின் ஆட் ரிப்போர்ட்டை இப்போ ஆட் பண்ண ஒரு பாப்பப் வரும். இல்லை, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து டைமென்ஷன் மெட்ரிக்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆனாவே இந்த டேபிள் ஒன்று வந்துடும். ரிப்போர்ட் நேம் இப்போ சேஞ்ச் பண்ணலாம். GA4 Dashboard. The GA4 is nothing in Google Analytics 4. Dashboard report dark mode. Okay. ஸோ இந்த டேபிள் நம்ம டெலிட் பண்ணிடுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து தீம் அண்ட் லே அவுட். அந்த தீம் அண்ட் லே அவுட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு தீம். இதில் அந்த டார்க்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டார்க் வந்துடும். பட் ஆனால் அந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் டவுட்டு தான். அந்த கலர்ஸில் உங்களுக்கு பிடிக்குமான்றது டவுட் தான். ஸோ லே அவுட்டுக்குள்ளே ஃபஸ்ட் நான் போகிறேன். அதில் போயிட்டு விட்த் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்டாண்டர்டான சைஸ் நல்ல ஒரு எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும் போது ஒரு ஓகே. இது வந்து நேவிகேஷன் காட்டுறேன் நாங்கள். இல்லை ஒன்றும் இல்லை, நேவிகேஷன்றது டாப்பு லெஃப்ட்டு டேபை வர்றது லெஃப்டாக வர்றது அப்படி தான் இருக்கும். அதை வில் சி ஃபியூச்சர் வீடியோஸ். ஸோ இப்போ சைஸ் வந்து பர்ஃபெக்ட் சைஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது வந்து யூஸ்வலாக நான் எல்லா கிளைண்ட்டுக்கும் வச்சு கொடுக்குற சைஸ், எல்லா ஸ்க்ரீனுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிறது 1350 வித்து 950 வந்து ஹைட்டு. ஸோ அது பர்ஃபெக்டாக இருக்கும். சம்டைம் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. உங்களுக்கு எல்லா சார்ட்ஸுமே இதுக்குள்ளே வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் போயிட்டு இப்போ பேக்ரவுண்ட் கலர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு டார்க் லுக்கு நீங்கள் நம்ம எதிர்பார்க்குறது வரும். ஓகே, நான் ஒரு கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். காம்பனன்ட் கலர், டெக்ஸ்ட் கலர்ஸ்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்கோர் கார்டு எடுத்து போட்டிங்கனாவே நம்ம சேஞ்ச் பண்ண கலர்ஸ் தான் வரும். பார்த்தீங்களா, இது பார்க்குறதுக்கு ஒரு டார்க் மோடாக இருந்தாலும் ஒரு ப்ளசண்ட்டான வியூ இருக்கும். ஸோ லெட்ஸ் ஆட் அ டைட்டில் ஃபார் திஸ். ஒரு ஓவர்வியூன்னு எழுதிக்கலாம். சைஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். ரைட் சைடு உங்கள் ஃபாண்ட்டு மாற்றணும்னா மாற்றிக்கிங்க. உங்களுக்கு நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், போல்டு பண்ணிவிட்டு. ஓகே ஃபைன். இப்போ வந்து இது நான் வந்து காப்பீஸ் எடுத்துக்கிறேன். இது என்னால் டேட்டாவை வந்து ஜஸ்ட் காம்பனண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இது உள்ள இருக்கிற அந்த காம்பனண்ட், ஈச் காம்பனண்ட் உள்ள இருக்கிற டேட்டாவை என்னால் மாற்ற முடியும். அதை கிளிக் பண்ணி என்னால் மெட்ரிக் என்னென்ன மெட்ரிக் நான் காட்டணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் மாற்றிட முடியும்.
total users, bounce rate எடுத்துட்டு வரேன், அண்ட் வந்து நியூ யூசர்ஸ். ஸோ இது ஒரு சின்ன டேஷ்போர்டுன்றதுனால இந்த 3 டேட்டா பாயிண்டே போதுமானது. இப்போ next I'm going to take a time series, லைன் சார்ட். சில பேர் லைன் சார்ட். டைம் சீரீஸ்ன்றது டேட்டா பேஸ் பண்ணி வர்றது. டேட்டா பேஸ் பண்ணி ஒவ்வொரு டேட்ல என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. நத்திங், ஜஸ்ட் வந்து நான் அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் பண்ண போறேன் அண்ட் கொஞ்சம் கலர்ஸ் வந்து டார்க் பண்ண போறேன். ஸோ வி கேன் டூ லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன் இன் அ சிங்கிள் சார்ட், பட் நாட் இன் திஸ் வீடியோ. இன் ஃபியூச்சர்ல நம்ம கண்டிப்பாக பண்ண தான் போறோம். I am taking this as a total users by date. அப்படி எடுத்துக்கிறேன். I'm going to take another chart which is bar chart. அதில் வந்து break down dimension ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஜ் டைட்டில் போடுறேன் இப்போதைக்கு. லெட்ஸ் see எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதுவும் இந்த பார் சார்ட்ல இருக்கிற காம்பவுண்ட் என்னன்னா, நம்ம பார் சார்ட்டை புல் பண்ணோன்னே அதுவாக ஒரு டைமென்ஷன், அதுவாக ஒரு மெட்ரிக்கை சூஸ் பண்ணிட்டு வந்துடும். இதில் இன்னொரு ஃபன் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து டேஷ்போர்டை சரியாக யூஸ் பண்ண தெரியாம அது கொடுக்குற டிஃபால்ட்டான மெட்ரிக்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் அண்ட் கஸ்டமைஸ் வாட் வி வாண்ட் டு சி அண்ட் வாட் வி வாண்ட் டு ஷோ. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் கலர் தியரிஸ். கிராஃபிக் டிசைனர்ஸ் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த தியரிஸ்லாம் நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப அடிக்கடி எப்படி சொல்றது, ரீயூசபிளோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் இப்போ நான் கலர்லாம் சேஞ்ச் பண்ணுற பாருங்களேன். இப்போ இந்த கலர் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அந்த லைட் ப்ளூ ஒன்று போட்டிங்கன்னா இட் லுக் ரியலி பியூட்டிஃபுல். ஸோ சைஸ்லாம் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த டேஷ்போர்டில் வெறும் 5 சார்ட்ஸ், 3 ஸ்கோர் கார்டு, ஒரு டைம் சீரீஸ் அண்ட் 1 பார் சார்ட். ஓகே கூல். இப்போ ப்ரெசென்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ். ஸோ லெட்ஸ் இன்ட்ராக்ட் வித் த டேட். டேட்லாம் சேஞ்ச் பண்ண ஏற்ற மாதிரி மாறுது. ஸோ இன்ட்ராக்டிவிட்டி இருக்கு. இப்போ நம்ம கிராஸ் ஃபில்டரிங் அண்ட் ட்ரில் டவுன், ட்ரில் அப் அது எல்லாமே ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்க தான் போகிறோம். தட்ஸ் இட் ஃபார் நவ். We will definitely use more charts and we will create more dashboards, more scorecards, and we will definitely do the complex data. இது ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அதனால ஒரு சிம்பிள் டேஷ்போர்ட் எப்படி டார்க் மோட்ல பண்றது அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்கேன். We will just see in future. So thanks for watching my video. Please do subscribe and support us. It will help us to make more videos on this tech stack. Please subscribe and support us.